We welcome you in Jesus' name to Family Friday Devotion Time. Last week, you remember we were talking about the purpose of God creating families. Yes. And, the purpose why God created us to have relationship with God, relationship with one another. Absolutely. And Yeah. also to raise godly generation. Yeah. And you said God blessed families, and God said, "Be fruitful, multiply, take dominion." Yes. But whatever God blessed and whatever God created, enemy always wanted to destroy. And we see, there are a lot of problems today in families. We see there's a rise in divorce rates, there's broken marriages, Yeah. there are parental issues, and children facing a lot of issues because of parents not being united and being an example. And because of all of these things, there's also a great increase in the stress levels, and people are overwhelmed and they don't know how to handle these issues. Absolutely. It brings into exhaustion. And நிறைய குடும்பத்தில் நாம் கவனித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அளவுகளில் அவங்க வேலை விஷயங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஒரு டயர்ட்னஸ்லாம் அவங்கள கொண்டு வந்து விட்டுருது. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறோம் நாங்கள் கவனித்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸாஷன், ஒரு ரொம்ப வேலை செஞ்சு மிகுந்த ஒரு டயர்டாக களைத்து போகிற ஒரு அனுபவத்தில் நாம் இருக்கும்போதே ஒருவருக்கு ஒருத்தர் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், குடும்பத்தில் எப்படி நாம் அன்பு கூறணும், எப்படி ஒருத்தரை நாம் தாங்கணும், எப்படி ஒருத்தருக்காக நாம் ஜெபிக்கணும், எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடிபடுகிறது நாம் பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொடர்பற்ற ஒரு டிஸ்கனெக்ட் ஃபேமிலிக்குள்ளே எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸாஷனில் இருக்கும்போதே இன்னொருத்தர் கூட பேச முடியாமல், பேச ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் டயர்டாக நம்ம போய் நம்ம படுத்துடுறோம், இல்லை ஃபோனில் பார்த்துன்னு நேரத்தை செலவழிச்சிடுறோம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் அநேக நேரம் உட்காந்துடுறோம். ரொம்ப அந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்ட் கொண்டு வர ஒரு காரியம் இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் என்றது ஒரு 4 வழிமுறைகளை நாம் தியானம் பண்ணலாம் என்று நாம் யோசிக்கிறோம். குடும்பமாக நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலும் பிராக்டிக்கலாகவும் இந்த 4 காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது நாம் சொன்னது போல இந்த எக்ஸாஷன், இந்த டயர்ட்னஸ் வேத வசனத்தில் நாம் பார்க்கும் போதே இயேசு மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என் அண்டையில் வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். உங்க வருத்தத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறேன்னு சொல்ல, உங்க பாரத்துக்கு பதிலாக லகுவான ஒரு பாரத்தை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லல, உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப கரெக்டாக ஆண்டவர் அந்த இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்க, நம்மளுடைய இளைப்பாறுதல் எங்கே தொடங்குது? ஆதியில தேவன் உண்டாக்கும் போதே, as we see in the book of Genesis, முதலாவது ஆண்டவர் உண்டாக்குறார். 6 நாட்கள் தேவன் உண்டாக்குறாருங்க. 6வது நாள் தேவன் மனுஷனை உண்டாக்குறார். 6 நாட்கள் எல்லாத்தையும் மரம், செடி, மலை, கொடி எல்லாத்தையும் தேவன் உண்டாக்கி 6வது நாள் தான் தேவன் மனுஷனை உண்டாக்குறார். தேவனுடைய கடைசி படைப்பு மனுஷனா இருக்கிறான். 7வது நாள் வசனம் சொல்லுகின்றது God rested on the 7th day. ஸோ மனுஷனுடைய முதல் நாள் சிருஷ்டிக்கப்பட்டு முதல் நாள் எதுவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய இளைப்பாறுதல் நாள். Man's first day was God's rest day. நம்ம பிரயாணம், நம்ம இந்த வாழ்க்கை எங்க தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய இளைப்பாறுதல்ல தான் தொடங்குறது. அதனால தான் பிசாசு நம்மளை ரொம்ப டயர்டாக்கி நம்மளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே கொண்டு போயிட்டா கலந்துரையாட மாட்டோம். We won't walk in love. We won't be able to express ourselves to each other. இந்த நிலைமையில் எங்கே கொண்டு வந்து விடுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ்னால தான். நம்மளை ஆண்டவர் திருப்பி அழைக்கிறார், வாங்க, இல்லைங்களா? அதுதான் இயேசுவின் அழைப்பா இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என் அண்டையில் வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்குவேன் என்று. 127வது சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் நித்திரை கொடுக்கிறார். He gives his beloved sleep. This is such an important point. இன்னைக்கு அநேக பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை, இல்லைங்களா? நிறைய நேரம் நம்ம ஃபோனை பார்க்குறோம், இல்லைங்களா? இரவில் பாதி இரவு வெறும் ஃபோன்லேயே கழிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அதுதான் ரெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லைங்க, நம்ம தூங்கணும், இல்லைங்களா? அதனால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு,
அந்த இளைப்பாறுதலை ஐ திங்க் வி ஷுட் Yes. ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் திஸ், ரைட்? Yeah, now you talked about rest. Another important aspect in the physical care அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து டயர்டாக்கும் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் பூஸ்டட் அப் அண்ட் our mood is better and the depression level goes down. ஸோ we might think exercise is very simple, ரொம்ப ஈஸி தான்னுட்டு. ஆனால் நிறைய பேர் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அது டிசிப்ளின் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணோன்னா we see a lot of benefits. நம்ம ஃபிசிக்கலாக நம்ம கேர் எடுக்கும் போது நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அண்ட் இட் வில் கீப் அஸ் அவே ஃப்ரம் அ லாட் ஆஃப் டிசீசஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இந்த மாதிரி நிறைய இட் இஸ் ஆல் இன்டர் ரிலேட்டட் அண்ட் கனெக்டட். அப்போது நம்ம ஓவரால் ஹெல்த், நம்ம ஓவரால் பீயிங் கூட நல்லா நம்ம பார்த்துக்க முடியும். அதனால ரெஸ்ட்டோட கூட எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 1 திமோத்தி 4:8 கூட அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? எக்ஸசைசஸ் ஆஃப் சம் பெனிஃபிட். அதில் நிச்சயமாக ஒரு பெனிஃபிட் இருக்கிறது. அதுக்கு ஒரு டிசிப்ளினும் தேவை இல்லைங்களா? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறார், நம்மளுடைய ஊழியம் இந்த சரீரத்தில் தான் இருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு யாருக்கும் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறது இல்லை இல்லைங்களா? பரலோகத்தில் நீங்கள் எந்த விதமான ஊழியம் செய்ய போகிறது இல்லை. இந்த உடல்ல தான் நம்மளுக்கு ஊழியம் உண்டு. இந்த உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய ஆலயமா இருக்குதுங்க. இதுக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுங்க. ஒரு பேசிக் எக்ஸசைஸ் இந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அப்போ நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு சுகம் தரும் ஆண்டவரேன்னு சொன்னால், ஆண்டவர் நீங்கள் போய் வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு நம்மளை உற்சாகப்படுத்துவார் இல்லைங்களா? 3வதாக நாம் பார்க்கிறோம் நல்ல ஒரு ஆகாரம். தானியேல் 1வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் மட்டும் நாம் தானியேல் உடைய தீர்மானத்தை பார்க்கிறோம். பாருங்க, ஆகாரம்னு வரும்போது இதில் யோர் சாய்ஸ், யோர் டிசிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லைங்களா? நாம் எப்படி சாப்பிடுகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், அந்த சாப்பாடுக்கு நாம் சரியான கவனத்தை செலுத்துகிறோமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் எல்லாவற்றையும் முதலாவது ஏதேன் தோட்டத்தில் படித்து மனுஷனுக்கு அந்த காரியங்களை கொடுத்து சொல்லுகிறார், இதுல இருந்தெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் என்று ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆகாரம். தானியேல் சொல்லுகிறாரு, தீட்டுப்படுத்துகிற ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. நம்ம எல்லாமே சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்ற காரியங்களே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வியாதி எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். சரியான தூக்கம் இல்லை, சரியான எக்ஸசைஸ் இல்லை, சரியான ஆகாரம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாக்லேட்ஸும் ஸ்நாக்ஸும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். பாருங்கள், இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியாத காரியமாக இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா சொந்தக்காருக்கு எங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு நிறைய பேர் சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறதாக இருக்கிறது. தேவன் நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு தெரியும் எது ஆரோக்கியமானது, எது ஆரோக்கியம் இல்லாததுன்னு. இதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தால் போதும் இல்லைங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாவே அநேக காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நானுக்கும் அப்படிதான் கண்ட்ரோல் இல்லாமல் தான் நல்லா சாப்பிடுவேன், பயங்கரமான ஆகாரம் சாப்பிடுவேன். ஆனால் என் மனைவி என் லைஃப்பில் வந்த பிற்பாடு, ஒரு நல்ல கட்டுப்பாட்டை கொண்டு வந்த பிற்பாடு நிறைய வியாதி கம்மியாச்சுங்க. நிறைய காய்கறிகளை, பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்றது. நம்ம டேனியல் ஃபாஸ்ட்ன்ட்டு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? கிறிஸ்துவத்தில் டேனியல் ஃபாஸ்ட்னா என்னதுங்க? தானியேல் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற அந்த காய்கறி சாப்பாடுகள் இல்லைங்களா? அப்படி நாம் உணவை, ஆரோக்கியமான உணவுகளை, சத்துவமான உணவுகளை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சாப்பிட்ற விஷயத்துல கவனமா இருந்து இந்த உடலை பாதுகாத்து கொள்ளும் போது அதுபோல தேவனுக்கு நாம் ஊழியத்தை செய்ய ஒரு நல்ல வாய்ப்புண்டு. இப்போ நம்ம சரியான உணவு எடுக்கும் போது, நல்ல ரெஸ்ட் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கும்போது, அப்புறம் ஒரு எக்ஸசைஸ், இந்த 3 காரியங்களை குறித்து நம்ம கவனமாக இருக்கும்போது, அதோடு கூட நம்ம நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறது, சரியான அளவுக்கு நம்ம தண்ணிங்க குடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரும்போது நம்ம சரீரம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது நம்ம பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய செல்ஃப் கேர் ஓட ஒரு ருட்டீனாக இருக்குது. இது நம்ம இன்றைக்கி பேசுனது வந்து
ஒரு ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டா நம்ம சொல்லலாம் இல்லையா? Physical care என்று ஃபிசிக்கல் நம்ம அதை கேர் சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். எஸ் இது நம்ம தொடர்ந்து அடுத்த வாரமும் நம்ம பேச போறோம். இன்னொரு ஒரு 3 காரியம் இருக்குது. அது நீங்க சொல்றீங்களா? எஸ் மென்டல் கேர் பற்றியும் நம்ம பேச போகிறோம். நம்ம மன ரீதியில் ஒரு தெய்வீக சுகத்தை நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம உணர்ச்சிகளில் நம்ம உணர்வுகளையும் நாம் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். மிக முக்கியமாக கடைசியாக நாம் தியானிக்க போகிறது ஆவிக்குரிய நிலைமையில சுகத்தை நாம் அனுபவிக்கிறது. இந்த 4 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வருகின்ற வாரங்களில் சரியாக ஃப்ரைடே காலையில் 6 மணிக்கு இந்த காரியங்கள் வரப்போகிறது. கியூனு நாங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரைடே அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை குடும்பமாக நாம் கேட்டு பலனடைந்து ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான், சுலபமான சிம்பிளான விஷயங்கள் தான். சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். குடும்பமாக 3 யோவான்ல நாங்கள் பார்க்கறது போல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லுகிறது பிரகாரமாக நாங்கள் எல்லா விஷயத்துல சுகத்தை அனுபவிக்க, எங்க ஆத்மாலை நாங்கள் சுகம் அனுபவிக்க, அதே போல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே சரீரபூர்வகமாகவும் ஆவிக்குரிய நிலைமையிலும் மன ரீதியிலும் எல்லா விஷயங்கள்ல தேவ சுகத்தை அனுபவிக்க, குடும்பமாக நாங்க பலத்து இருக்க, தேவ அன்புல கட்டுப்பாட்டுல நாங்க அந்யோன்ய ஐக்கியத்துல ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ அன்பு பெருகட்டும், சமாதான சந்தோஷம் பெருகட்டும். பிசாசின் சதி திட்டங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு குடும்பங்கள் ஆண்டவரே ஐக்கியத்திலும் ஒரு மனப்பாட்டில கட்டப்பட நீர் உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.